ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த மார்க்கெட் க்ராஷ்லாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்பப்போல்லாம் மார்க்கெட் ஒரு 20-25% மேலே விழுந்திருக்கோ அப்போல்லாம் வேர்ல்டு வைடாக எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் சேர்ந்து விழும். எக்ஸாம்பிள் கோவிட் க்ராஷு, ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன் அந்த டைமில். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லீமன் பிரதர் கிளப் 2008, .com பபுள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ராஷ், மோர் தென் 30-40% மேலே மார்க்கெட் விழுந்திருக்கும். அப்போல்லாம் எல்லாமே சேர்ந்து விழுந்திருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய வீடியோவில் யூஎஸ் மார்க்கெட்டை தவிர எந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பெருசாக பேச மாட்டேன். பட் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும், ஓகே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது. மார்க்கெட் அகெயின் செல்லிங். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் செல்லிங் ஃபேஸில் இருக்குது. இந்த 23,300லேருந்து மார்க்கெட் கரெக்டாக டேர்ன் ஆகி இங்கே நல்லா செல் ஆஃப் ஆகிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தது தான், 400 பாயிண்ட் மேலே விழுந்திருக்கு. இது அடுத்தது என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமானது அடுத்த மண்டே. அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்லிங் சென்டிமெண்ட் தான் தொடரும், ஓகேவா? இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் சேஞ்சர்னு சொன்னேன், ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒன்று இன்றைக்கி நல்லா ஏறி முடிஞ்சதுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இல்லை இறங்கி முடிஞ்சதுன்னா அகெயின் பழைய குரடி கதவு திரடி அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் தான். ஸ்டில் அந்த செல்லிங் ஃபேஸில் ஸ்ட்ராங்காக வீக்லி க்ளோசிங் வந்திருக்கு. யூஎஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 7:50. நான் ஸ்பெஷலாக சண்டே வீடியோ போகிறேன். இருந்தாலும் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டே நல்லா செல்லிங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 0.89% வரைக்கும். கிஃப்ட் நிஃப்டியும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 100 பாயிண்ட்டுக்கிட்ட. ஸோ விச் மீன்ஸ் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்த்தா மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது சண்டே பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு பார்த்து தான் ஸ்பெஷல் வீடியோ போகிறோம். பட் இப்போதைக்கு செல்லிங் சென்டிமெண்ட் தான் மண்டே ஓப்பனிங் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் கண்டினியூவாக இறங்கிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னல, உலக பங்கு சந்தை எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படி. இந்த ஈரான் வார் பிரச்சனை ஏதோ அமெரிக்கா ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் திருப்பி கொடுத்துருக்கிறாரு. பாகிஸ்தான் இன்டர்மீடியட்டாக வச்சு ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிறாரு. நீ அணு ஆயுதம் தயாரிப்பெல்லாம் விட்டுடணும், இருக்கிற பொருள்லாம் எங்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒன் சைடாக இருக்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஈரான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இன்னும் அந்த போர் எந்த மாதிரி போகும், இது முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இன்னும் ஸ்க்ரூட்டினைஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். பட் இது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பேனிக்கில் வச்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டவ் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஓகேவா? இது நம்ம டெய்லி ட்ராக் பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்று நாஸ்டாக் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான இண்டெக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளியர் டவுன் ட்ரெண்ட். நேற்றே ஒரு 1 இயர் லோவை உடச்சிட்டு கிளியராக இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நாஸ்டாக்கு கிளியர் டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது, கண்டினியூவாக ஃபாலோ ஆகும் இது, ஓகே? இப்போ பார்த்திங்கன்னா டாக்ஸ், யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட இது பார்த்திங்கன்னா டாக்ஸ் அதுவும் 1 இயரோட லோ பிரேக் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், சப்போர்ட்டை உடைச்சிட்டு இப்போ ஃப்ரெஷ் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் 2-3 நாள் தான் உடைச்சிது. ஸோ அகெயின் செல் ஆன் ரைஸ். ஸோ இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ ஜப்பான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிக்கி, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் உடைக்கல. ஸோ 50,800 கிராஸ் ஆனால் தான் இது கிளியராக டவுன் ஆகும். இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது, ஓகே? மோசமாக இருக்குது டாக்ஸு, நாஸ்டாக் இதெல்லாம் கிளியராக டவுன் ட்ரெண்ட்ஸ் நிறையலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்சாங் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா 1 இயரோட லோ பிரேக் ஆகி அது கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்டும் மோஸ்ட்லி நம்ம நிறைய ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறது மேஜர் பிளேயர்ஸ் தான் நம்ம செக் பண்ணுவோம் குளோபல் இண்டெக்ஸில். அதில் பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த இண்டெக்ஸ் டவுன் ட்ரெண்ட் தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் என்னென்னா இது ஒரு பேனிக்காக இல்லை. கோவிட் டைமில் கண்ணாப்பிரான் விழுந்திருக்கும். பட் அந்த கண்ணாப்பிரான் விழாமல் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போரோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த மார்ச் 31 ஃபினான்ஷியல் எண்ட் ஆகுது. இந்த 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் நிஃப்டி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா? போன மார்ச் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் வைக்கிறேன், இந்த கேண்டில். ஸோ இது வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான், -2.81% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸாக
நிஃப்டி வந்து 0 ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அன்டில் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி விற்றவங்கள தவிர இயர்லி பேசிஸில் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்காது. பட் இது வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் 21,800. மார்க் மை வேர்ட்ஸ், 21,800 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ விக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இப்போதைக்கு. பட் என்ன தெரிஞ்சு இந்த 21,800 வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் இந்த போர் அதுக்குள்ளே முடிவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் வந்து டென்ஷன் கம்மியாகி கொஞ்சம் விக்ஸு நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து 20க்கு பிலோ விக்ஸ் வரணும். 17 கீழே வந்துடுச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் முடிவுக்கு வரும். பட் இப்போ இருக்க தருவாயில் இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் ஏறி 26க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. கண்டினியூவாக நிஃப்டி இறங்கும். ஸோ 22,500 முக்கியமான சப்போர்ட் மண்டே. அதை ரீச் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 21,700 to 800 தான் அடுத்தது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பாட்டம் அவுட் ஆகுங்க. இன்வெஸ்டர்ஸ் புதுசாக நான் வந்து இப்போ நிஃப்டியை வாங்கலாம், இண்டெக்ஸில் வாங்கலாமா, நல்லா இறங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நிஃப்டி 13% இறங்கியிருக்கு. இன்னும் இறங்குமானால் அதிகபட்சமாக ஒரு 17 to 18, அதாவது இப்போ இருக்கிறது வந்து ப்ரைஸ்லேருந்து ஒரு 4லேருந்து 5% இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 4லேருந்து 5% போட்டிங்கன்னா 21,700 800 பக்கத்தில் வரும்போது கிட்டத்தட்ட 17% கரெக்ஷன் வந்து வந்திருக்கும், விச் இஸ் வெரி குட் திங். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணுறவங்க தாராளமாக அந்த 21,800 வரும்போது தாராளமாக நீங்கள் இண்டெக்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். எனக்கு வந்து வேறு ஸ்டாக்ஸ் பார்த்தா பயமாகுது, இண்டெக்ஸில் பண்ணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். இண்டெக்ஸை வந்து 17% வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் டிப்பில் இருக்குன்னா நிஃப்டி பீஸ்ட்டில் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நானே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு கீழே வந்ததுன்னா அது வந்து லாங் டேர்ம். அதுக்கப்புறம் அடுத்த லோ நான் சொல்கிறேன், அப்போ வந்து இன்வெஸ்ட். பட் வந்து நம்ம சொல்ல முடியாது, இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகி அப் டேர்ன் கூட ஆகலாம். பட் நீங்கள் வந்து இன்னும் இறங்குன்னு வெயிட் பண்ணுறது சரியானதாக இருக்காது. ஆனால் 17% லோன்றது ஃபென்டாஸ்டிக் டிப் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, மார்க்கெட் கரெக்ஷனில் தான் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். புதுசாக மார்க்கெட் உள்ளே வரவங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் ஃபேர் ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க, பயப்படாதீங்க. இது வந்து அப்படியே இருந்துடாது. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் முடிவுக்கு வரும், எல்லாமே நார்மலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ முதல்ல நம்ம மார்க்கெட் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம வந்து நெகட்டிவாகவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை போர்ட்ரே பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி வேண்டாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டன். இந்த வாரன் பஃபட் கூட ஸ்டாக் மார்க்கெட் இறங்குதுன்றது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கண்ட்ராரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இறங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 22,800 மண்டே வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போதைக்கு அங்கே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதை பிரீச் பண்ணிச்சுன்னா அடுத்த லோ 22,500, அதுக்கப்புறம் 21,800. ஸோ இப்போ இருக்க ஸ்டேட்டஸில் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்குன்றது சண்டே வீடியோலாம் ஸ்பெஷலாக கவர் பண்ணுறேன். இந்தியா விக்ஸ் ரொம்ப க்ரூஷியல். 26.8ல் 27, 28க்கு மேலே போக ஆரம்பிச்சுன்னா நிஃப்டி ஒரு நாளைக்கு 600 to 700 பாயிண்ட்ஸ் இறங்கும் ஏறும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். இன்ட்ராடே பிளேயர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டைமில் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் போடுங்க, வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நான் செலக்டிவாக எடுத்து நான் சண்டே வீடியோவில் எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் பொறுமையாக. ஓகே, ஸோ பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் பேங்க் நிஃப்டிலாம் ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணுறேன். இப்போ டைம் எல்லாம் ரிலையன்ஸ், HDFC எல்லாமே சண்டே வீடியோவில் கவர் பண்ணுறேன். ரைட், நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேர் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ்க்காக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆன்கோயிங் பேட்ச் போயிட்டுருக்கு, மார்ச் பேட்ச். ஸோ அடுத்த வாரம் வந்து ஏப்ரல் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புகிறோம், நீங்கள் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே.